வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எனக்கென்று ஒரு நாடு, என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். வேல் இல்லாததால் ஸ்கேலோடு வந்திருக்கிறேன், பொறுத்து கொள்ளுங்கள். அவையே சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? சரி, ஏன் இன்னைக்கு முருகன் கான்செப்ட்னு கேட்குறீங்களா? இல்லை, இது செந்தில் கான்செப்ட். நம்ம சில்லற பையன்ல இருந்து சங்கிகள் வரைக்கும் திடீர்னு முருகன் மேல பாசம் அதிகமாயிருச்சு. அந்த தற்குறி வந்து சொல்றத கேட்டீங்கன்னா அடடடடா, என்ன ஒரு ஆனந்தம். தமிழ்ல தான் சொல்லணும். தமிழ் தான் முக்கியம். எப்ப தமிழ்ல சொல்லணும்? இப்ப சொன்னா போதும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அப்போ என் அம்மாவும் சித்தப்பாவும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க கிட்டதான் சொல்லியிருக்கான், இலை மலர்ந்தால் சமஸ்கிருதம் மலர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே ஈழ மலரும்னு சொல்லிக்கிட்டு நான் தப்பிச்சிருவேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். அம்மா ஆட்சியில் அது தேவையில்லை. அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அது தெரிஞ்சவங்க பாடிக்கோங்க, நான் சும்மா பேசிட்டேன். ஏன் தமிழ் என்னோட உயிருக்கு நேராக மாறி இருக்குன்னா, ஏன்னா எனக்கு இங்கே தேவை பிரச்சனை. தமிழிலும் சேகர் பாபு பிச்சை போடுறாராமா. இவர் திருச்செந்தூருக்கு போய் சட்டை இல்லாமல் நிற்கும் போது யாருமே சொல்லலை. ஏன் இந்த சில்லற பையனே சொல்ற சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடாதுன்னு. யாரும் வெளியிருந்து கூட ஸ்ட்ரைக் பண்ணல. சீமான் உள்ள போனா சமஸ்கிருதத்துல தான் பூஜை பண்ணணும்னு யாரும் ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை. அங்க ஒரு போர்டு இருந்துச்சு, பக்தர்கள் கேட்டால் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு. பக்தர்கள் கேட்டால், பக்தர்கள் வேண்டினால், பக்தர்கள் கட்டளையிட்டால், பக்தர்கள் தன் மொழியில் தன் கடவுளை கும்பிட வேண்டும் என்று நினைத்தால், ஏன் சீமான் அன்னைக்கு மந்திரம் சொல்லுங்க தமிழ்லன்னு சொல்லல? பிகாஸ் ஹீஸ் மலையாளிங்க. அப்புறம் அவனுக்கு என்ன அக்கறை? அப்புறம் ஏன் இப்ப மட்டும் இவன் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறான் தெரியுமா? இவன் மட்டும் இல்ல, இப்ப முருகன் மாநாடு எல்லாரும் நடத்துறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க. கடந்த 1.5 மாசமா செந்தில் ஆண்டவர் இல்ல, செந்தில் வேல் எடுத்து வீசிட்டு இருக்காரு. எங்க செந்தில் வேல் வீச்சு தாங்க முடியாம தான் இவங்கெல்லாம் செந்தில் கிட்டே போய் அபயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 1.5 மாசமா செந்தில் முன்னாடி யாரு வந்து உட்கார்ந்தாலும் அப்படியே செந்திலாண்டவா என்னை காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு. இவங்க முருகா என்னை காப்பாத்து முருகா, என் கூடயே இரு முருகான்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடியே செந்தில்வேல் உட்கார்ந்துருப்பாரு. இல்ல கீழடி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே செந்தில் வந்துருச்சு மேலேயே அட்டி நடிப்பாரு. இல்ல கீழடி இல்ல, இது வந்து மாநில சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாத்துன்னு சாத்துவாரு. பக்கத்தில் இருக்கவங்க உடனே வந்துருவாங்க, வக்காலத்துவாங்க. இல்லைங்க பிஜேபி இந்த நாட்டுக்கு எவ்வளவு நல்லது அப்படி, அவ்வளவுதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. முருகா செந்தில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு முருகா. இப்படி செந்தில் வேலின் வீச்சு தாங்க முடியாம எல்லாரும் செந்திலாண்டவர்கிட்டயே போய் மன்றாடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றது, தமிழ்நாட்டுக்கு சாமியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா இங்க இருக்கிற சாமியே வந்து தமிழ்நாட்டுக்காக பேசும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா அப்படின்னு பாடி முடிச்சதும் செந்தில் வேல் வந்து பேசுவாரு. திருப்பரங்குன்றத்துல முருகன் சிரிக்கலிங்க, சுப்பிரமணிய சுவாமி தான் சிரிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற உண்மைய அவரு எல்லாத்துக்கும் உறக்க சொல்வார். இப்படி முருகசாமியை எடுத்துட்டு வந்து பிஜேபி ஆடலான்னு நினைக்கிறப்பத்தான் எங்க செந்தில் வேலோட வந்து தன்னுடைய வீச்சை துவங்கி இருக்கிறார். இப்படி செந்தில் வேல் வீச்சை தாங்க முடியாம பிஜேபி நின்றுட்டு இருக்கிறப்பத்தான் பிஜேபிக்கு ஒரு ஆபத்துன்னு ஜீமான் சும்மா இருப்பாரோ? உடனே பஸ்ஸை பிடிச்சி வந்து இறங்கிட்டார். கலசத்துல தமிழ் ஒலிக்குமா ஒலிக்காதா? கீழே ஒலிக்குதா இல்லையா, மேல ஒலிக்குமா? திரு சீமான் அவர்களே, இந்த 60 வருஷமா தான் அந்த கலசத்துல தமிழ் ஒலிக்காம இருக்குதா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன தமிழே உன்னால் பிறந்தேன், தமிழே உன்னால் வாழ்ந்தேன்னா ஒழிச்சுக்கிட்டு இருந்தது? நாங்க தான் சொல்றோம்ல, சமஸ்கிருதே தெரியாத ஒருத்தர் போய் அங்க நின்னா தமிழ்ல தானே அவர் பேசி ஆகணும். அவர் தான் சான்ஸ்கிரிட்ல பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா சான்ஸ்கிரிட் பேசுற ஆளை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு தமிழ்ல பேசுனா அவர் எப்படி பேசுவாரு? அவர் ஆர்டரே வாங்கிட்டு வந்திருக்காரு, நான் சான்ஸ்கிரிட்ல தான் பேசுவேன்னு. அது சாமி கிட்ட இருந்தெல்லாம் இல்ல, இங்கிருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு நான் இப்படி சொன்னா புரியாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா?
இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே இருந்தாங்கன்னா தமிழில் தான் ஒலிக்கும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியல. இந்த இலங்கையில் இருந்தாங்கல்ல விடுதலை புலிகள், அவங்களுடைய வீரத்தை பற்றியும் போராட்ட குணத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் யார் பேசுவா? இதை எல்லாத்தையும் நேரில் நின்று பார்த்த அனுபவிச்ச ராமகிருஷ்ணன் தோழரும் கொளத்தூர்மணி தோழரும் ஆறுசாமி தோழரும் இன்னும் பிற ஆட்களும் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியும், அதனால அவங்க சொல்லுவாங்க. இப்போ சமஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்ச இந்த சில்லற பைய சீமானும் நானும் அங்கே போனேன்னு சொல்கிறான். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அவருடைய தியாக வாழ்க்கையும் அர்ப்பணிப்பும் அவங்களுடைய போராட்ட குணமும் அவங்களுடைய கட்டுப்பாடுகளும் அவங்க ஒழுக்க நெறிகளும் உணவு கூட கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய போர் முறைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் சமஸ்கிருதம் தெரிஞ்ச இந்த சீமான் போயிட்டு வந்து என்ன சொன்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் இருக்காங்களோ அதை இவன் எடுத்துட்டு வந்து சொல்கிறான். சீமான் கூட பிரபாகரன் சாப்பாட்டு போட்டியை நடத்தினாராமா. இப்படி நடத்தி இந்த உலகமே அவரை நேர்மையான போராளின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்ச சீமான் தான் சொல்கிறான், அவரு என்னை சாப்பாட்டு போட்டியில் ஏமாத்திட்டாரு, என்னை ஏமாத்தி ஜெயிச்சு யா அப்படின்னு வெற்றி குறி வேற போட்டாராமா. ஒரு நாட்டையே அடைய துடிக்கிற மாவீரனை பத்தி, அதுவும் அதிகபட்ச நேர்மையோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு போராளிய பத்தி இந்த சில்லற பையனை சாப்பாட்டு போட்டியில தோக்கடிச்சு ஏமாத்தி தோக்கடிச்சிட்டாராமா. சான்ஸ்கிரிட் மட்டும் தெரிஞ்சவன் இப்படித்தான் பேசுவான். அதுக்கு தான் சொல்றோம் தமிழ் பேசுற ஆட்கள் அங்க போகணும்னு. அதையும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். தமிழ் பேசினா மட்டும் போதும், அங்க யாரு வேணாலும் இருக்கலாம், இப்ப இருக்கிறவங்க கூட அப்படியே இருந்துக்கலாம், ஆனா தமிழ்ல பேசணும். இவன் ஏன் திடீர்னு முருகனை தூக்கி வச்சு பேசுறான் தெரியுமா? பிஜேபி காரங்க முருகனை வச்சு பண்ற அரசியலை செந்தில் வேல் வீச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அபயம் அபயம்னு ஒன்னது முப்பாட்டனோட பேரை சீமான் கிட்ட. இவன் யாரு? வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம பேசுறவன். கொட்டி கொடுக்குற முதலாளிக்கு ஏதாவது பிரச்சனைனா குட்டிக்கரனை அடிச்சு போறாளு. அதுவும் இவன் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வானர கூட்டத்தையும் கூட்டிட்டு போய் குட்டிக்கரனை அடிக்க வைக்கிறாரு. அவனுங்களும் என்ன ஏதுன்னு பார்க்காம மேலே பாரு கீழே பாருங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு குட்டிக்கரனை அடிக்கிறாங்க. அப்பேற்பட்ட எப்பாடுபட்டாலும் முப்பாடுபடாத பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து முட்டு கொடுக்குற நம்ம சில்லற பையனுக்கு திடுதுப்புன்னு முருகன் மேல பாசம் வந்துடுச்சு. இந்த சில்லற பையனுக்கு முருகன் பாசத்தை கொடுத்தது செந்தில் வேல் வீச்சு. சும்மா ஃபைனல் டச்சா ஒரு சாம்பிள் மட்டும் பார்த்துறீங்களா? பார்த்துருங்க. எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அளித்த பற்றிலாம் பேசினாங்க. அழகு குத்தி இந்த தூக்கு காவடின்னு சொல்லுவோம், அந்த இதில் முதுகில் இது பண்ணி நம்ம வந்து காவடி எடுக்கக்கூடிய, காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும், அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார். நீங்க அளவு ஒரு அளவு, நீங்க யார் அளவீடு வைக்கிறதுக்கு மேல யார் ஹிந்து யார் பக்தி உள்ளவன் யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இந்த பேச்சை தாங்க முடியாம தான் ரெண்டு கும்பலும் முருகனை பத்து போயிருக்காங்க. நீங்க முருகனவே கூட்டிட்டு வந்து பேச வச்சாலும் எங்க செந்தில் வேல் வீச்சு எங்களுக்காக தான் பேசுவார். அதனால நாங்களும் பேசுவோம், நாமும் பேசுவோம், பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.